பிரதமர் மோடி பதவியேற்ற பிறகு 15 நாளில் நிகழ்ந்த 10 சம்பவங்களை பட்டியலிட்டு ராகுல் காந்தி பிரதமர் மோடியின் ஆட்சி குறித்த விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். குறிப்பாக ரயில் விபத்து, தீவிரவாத தாக்குதல், நீட் முறைகேடு, தலைநகர் தண்ணீர் பிரச்சனையை ராகுல் காந்தி பட்டியலிட்டிருக்கிறார். வலிமையான இந்தியா கூட்டணி மக்கள் பிரச்சனைகளை தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் எதிரொலிக்கும் எனவும் ராகுல் காந்தி கூறியிருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, என்ன விவரம்? நாடாளுமன்ற கூட்டத்தின் முதல் நாளான இன்று நரேந்திர மோடி அரசு தன்னுடைய ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதிலேயே முனைப்பாக இருக்கிறது எனவும் மக்கள் பிரச்சனைகளின் பட்டியல் வளர்ந்து கொண்டே போகிறது எனவும் விமர்சனம் செய்து ராகுல் காந்தி ட்விட்டரில் பதிவிட்டிருக்கிறார். ரயில் விபத்து, காஷ்மீரில் தீவிரவாத தாக்குதல்கள், ரயில்களிலே பயணிகள் படும் அவதி, நீட் முறைகேடுகள், நீட் முதுநிலை படிப்புக்கான நுழைவுத் தேர்வு ரத்து செய்யப்பட்டது, யுஜிசி நெட் பேப்பர் லீக் ஆகிய அந்த தேர்வு ரத்து செய்யப்பட்டது, அதே போல விலைவாசி உயர்வு, உத்தரகாண்ட் உள்ளிட்ட மாநிலங்களிலே காட்டு தீ மற்றும் டெல்லி வட இந்தியா போன்ற பகுதிகளிலே தண்ணீர் பிரச்சனை மற்றும் இந்த கடுமையான வெப்ப அலை காரணமாக உயிரிழப்புகள், போதிய மருத்துவ ஏற்பாடுகள் செய்யப்படாததன் காரணமாகத்தான் இப்படி உயிரிழப்புகள் நேரிட்டிருக்கிறது என அர்த்தம் படும் வகையிலே ராகுல் காந்தி பட்டியலிட்டிருக்கிறார். இப்படி பல்வேறு பிரச்சனைகள் இருக்கும் சூழலிலே இந்தியா கூட்டணி ஒற்றுமையுடன் அரசை தொடர்ந்து எதிர்க்கும் எனவும் மக்களுக்காக குரல் கொடுக்கும் எனவும் குறிப்பிட்டிருக்கிறார். பிரதமர் நரேந்திர மோடி இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லாமல் தப்பிக்க முடியாது என அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஆகவே எப்படி எதிர்க்கட்சிகள் அவர்களுடைய எண்ணிக்கை மக்களவையிலே அதிகரித்திருக்கும் நிலையிலே அரசுக்கு எதிராக கடுமையான கேள்விகளை முன்னிறுத்தி மக்களவையிலும் சரி மக்களவைக்கு வெளியேயும் சரி அரசை தொடர்ந்து எதிர்க்க இருக்கிறார்கள் என்று காட்டும் விதமாக இந்த பதிவு அமைந்திருக்கிறது. ஆகவே நாடாளுமன்ற கூட்டத்தொடரின் முதல் நாளன்றே எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து கடுமையான எதிர்ப்பை தெரிவிக்கும் என்பதை ராகுல் காந்தி இந்த பதிவு மூலமாக தெரியப்படுத்தியிருக்கிறார். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி கணபதி.